தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி சென்டாக்ல ரவுண்ட் ஒனுக்குரிய கவுன்சிலிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது வெளியே வந்திருந்தது நமக்கு தெரியும். சார் ரவுண்ட் டூடைய அடுத்த ப்ராசஸ்லாம் நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. ரவுண்ட் டூடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்றதெல்லாம் இப்போ விரைவில் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரவுண்ட் டூக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறது, அந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ் என்னன்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ரவுண்ட் ஒனில் நமக்கு ரிசல்ட் வந்தது இல்லையா, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு. இதில் நான் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜுக்கு எந்த கட் ஆஃபில் முடிஞ்சுது, எந்த க்ளோசிங் மார்க்கில் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ், அது ஐஜிஎம்சி கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் ஒரு 3 காலேஜ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து எந்தெந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு ரவுண்ட் ஒனில், சரிங்களா? இது வந்து எதற்காகனா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸில் தான் இருக்குது. பட் இங்கே நான் கம்பேரிசனாக உங்களுக்கு சொல்லலை. கம்பேரிசன் வேணும்னாலும் அப்புறம் தனியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த க்ளோசிங் மார்க் அப்படின்றது ப்ரைவேட் காலேஜ்லேயும் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஜென்ரலாக, அதாவது என்னென்னா ஜென்ரல், ஓபிசி, இபிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். இதில் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு தனி, காரைக்கால் தனி, இதை பற்றிலாம் நம்ம இப்போதைக்கு பேசலை. ஓவராலாக வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோ கொடுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால இப்போதைக்கு மெயினானது என்னவோ அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் யாரெல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது அலாட்மெண்ட் ஆச்சோ, ரிசல்ட் வந்ததோ, யாருக்கெல்லாம் என்னென்ன காலேஜெலாம் கிடைச்சதோ, அவங்க எல்லாருமே இன்னையிலிருந்து, அதாவது 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதியான இன்னையிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லாகின் பேஜுக்குள்ளே போயிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அதற்குரிய டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ நீங்கள் அது கொடுத்தாலும் கொடுக்காட்டாலுமே அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் லாகின்க்குள்ளே போயிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணால் டக்குன்னு வந்துடாது. ஸோ அதற்குள்ளே டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் அதுக்குரிய பேமெண்ட் கட்ட வேண்டியது வரும். ஐஜிஎம்சி இருந்தால் 1,10,000 கேட்டையும், இப்போ ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் ஒரு 3,80,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுக்கிறீங்க. அதுக்கு வச்சுருந்தா மட்டும்தான் உள்ளே போகும்போது பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெசிப்டை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர், நீங்கள் டவுன்லோட் பண்ண ரெசிப்ட்டு, அதற்கூட உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே கொடுத்து காலேஜில் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்கள் அட்மிஷனை போடணும், ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே ரிப்போர்ட் போட்டதுக்கப்புறம் அட்மிஷன் ஸ்லிப் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் கையில் வச்சுருங்க. ஸோ அதோட அங்கே ப்ராசஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு நீங்கள் ரவுண்ட் 2 போகணுன்னாலும் போகலாம், சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இந்த காலேஜில் போய் சேராமலும் ரவுண்ட் 2 போகலாம். அதை பற்றி நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் டீட்டெயிலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் சொன்னேன். ஸோ இந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐஜிஎம்சி ரவுண்ட் 1 கட் ஆஃபில் எந்த அளவு க்ளோசிங் மார்க்கில் நமக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஐஜிஎம்சி பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், ஜென்ரலுக்கு 611 முடிஞ்சிருக்கு. ஓபிசி 593 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசி கேட்டகரி 576 க்ளோஸ் ஆச்சு. பிசிஎம் 525, எஸ்சி கேட்டகரி 403 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃபார் ஐஜிஎம்சி கவர்மெண்ட் காலேஜ், சரிங்களா? இது வந்து சரி, கவர்மெண்ட் காலேஜ் க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னேன். அடுத்தது பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், பிம்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த காலேஜில் ஜென்ரலுக்கு 570, ஓபிசிக்கு 565, எம்பிசிக்கு 558 க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 521, எஸ்சி கேட்டகரி 381 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள நாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து ஜென்ரலில் வந்து 548, 528 வந்து ஓபிசியும், 519 எம்பிசி கேட்டகரியிலையும், 501 பிசிஎம், அதாவது பிசிஎம்ன்றது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம். ஸோ எஸ்சி கேட்டகரி வந்து 357 முடிஞ்சிருக்கு ஸ்ரீ மணக்குள நாயகரில். அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இதில் வந்து பாருங்கள் 514 வந்து ஜென்ரல்லையுமே, 499 வந்து ஓபிசி கேட்டகரியுமே, 500 மார்க் வந்து எம்பிசி கேட்டகரியில் முடிஞ்சிருக்கு. 432 பிசிஎம், அதே போல் 323 எஸ்சி கேட்டகரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஓவராலாக வந்து நம்ம சென்டாக் மூலமாக நமக்கு வர மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து 3 மட்டும்தான். கவர்மெண்ட் காலேஜ் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் 1. இது வந்து காரைக்காலில் இருக்கிற எம்பிசி கேட்டகரிக்கோ, காரைக்காலில் இருக்கிற ஓபிசி கேட்டகரிக்கோ, காரைக்காலில் இருக்கிற எஸ்சி கேட்டகரிக்கோ, மாஹேரி இருக்கிறவங்களோ, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கோ இதில் நான் சொல்லலை.
ஸோ ஓவராலாக வேணும்னா தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் சொன்னேன். அப்போ செகண்ட் ரவுண்டில் மதிப்பெண் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதிலிருந்து தான் உங்களுக்கு குறைஞ்சு இப்போ நான் சொன்ன மதிப்பெண்லேருந்து உங்களுக்கு குறைஞ்சு வரும். அந்த குறைஞ்சு வரும்னா எவ்வளோ குறைஞ்சு வரும் அப்படின்னு நம்மள இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாம தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2 மார்க்லேருந்து 5 மார்க், அதிகபட்சம் 5 மார்க், குறைந்தபட்சம் 2 மார்க்ன்னு சொல்லி குறைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காலேஜ்லயுமே. சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ட பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். சரி, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. இதில இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு காலேஜ்லயுமே கிட்டத்தட்ட ஆ இப்போ வந்து பிம்ஸ் அப்டி நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு தான் முன்னுரிமை குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஃபுல்லாவே உங்களுக்கு குளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க செகண்ட் ரவுண்ட்ல தான் ஜெனரல் கவுன்சிலிங்க்கு உள்ள வரும். சரிங்களா? அத பாண்டிச்சேரி கோட்டால இருக்கிற மற்ற மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வெளியில இருந்து வரவங்க, மேனேஜ்மென்ட் கோட்டால உள்ள வரவங்க. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் வரும். மேனேஜ்மென்ட் கோட்டான்றது தனி. நான் சொல்றது அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட் உள்ள வரும்போது, இதெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்குரிய அட்மிஷன் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆகும். அப்படி பார்க்கும்போது 8 சீட் மட்டும் தான் நமக்கு பிம்ஸ்ல வந்து ஃபில் ஆன மாரி தெரியுது. ரிமைனிங் இருக்கிற சீட்லாம் அப்படியே இருக்கு. அந்த சீட் என்ன பண்ணும்னா, ஜெனரல் கவுன்சிலிங் கொண்டு வந்துருவாங்க. அப்ப சீட் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுற மாரி இருக்கும் ஜெனரல் கவுன்சிலிங்க்கு. சரிங்களா? ஓவரால் சீட் அப்படியே தான் இருக்கும். இந்த 75லிருந்து 75 மைனாரிட்டி வருது. அந்த 75லிருந்து 8 சீட் வந்து குளோஸ் ஆகியிருக்கு. சீட்டு கிடைச்சிருக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு. ரிமைனிங் இருக்கிற சீட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனரலுக்கு வந்துருவாங்க. அதே போல தான் வந்து வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லயுமே நமக்கு கிட்டத்தட்ட 100க்கு 120 சீட்டு கிட்ட இருக்கு. அந்த 120லயுமே வந்து 8 சீட் மட்டும் தான் தெலுங்கு மைனாரிட்டில குளோஸ் ஆகியிருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் அந்த மைனாரிட்டி கோட்டா ஃபில் ஆகும். செகண்ட் ரவுண்ட் வந்து ஜெனரல் கவுன்சிலிங் வந்துரும். அது ரிமைனிங் இருக்கிற சீட் எல்லாமே அது குடுத்துருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் மத்த கவுன்சிலிங் எல்லாம் நடக்கும். அதனால தான் சீட் வேக்கன்ட் திரும்ப வெளியிடும்போது நமக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனா, மணக்குள விநாயகர பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் குளோஸ் ஆயிடுச்சு. அதுல 500 மார்க்ல 555ல வந்து குளோஸ் ஆகியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஸோ, இதுல வந்து பிம்ஸ்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு 189லயுமே வெங்கடேஸ்வரால 180ல குளோஸ் ஆச்சு. நான் ஏற்கனவே மேனேஜ்மென்ட் கோட்டாஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே மேனேஜ்மென்ட் கோட்டா. இப்ப நான் சொன்னது எல்லாமே பிம்ஸு, அந்த சீட்ட பத்தி நான் சொன்னேன். மைனாரிட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் சொன்னேன். இது எல்லாமே மேனேஜ்மென்ட் கோட்டால தான் வருது. சரிங்களா? இப்போதைக்கு ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நெனைக்கிறேன். அப்படி ஏதாவது புரியாம இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டீட்டெயிலா உங்களுக்கு நான் வந்து ரிப்ளையா உங்களுக்கு குடுக்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.